அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கிடையில் பொறாமை கொள்ளாதீர்கள். விலைக்கு வாங்கும் எண்ணம் இல்லாமல் ஏமாற்றுவதற்காக உங்களுக்கிடையில் விலையை அதிகரிக்கச் செய்யாதீர்கள். உங்களுக்கிடையில் கோபம் கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றொருவரை விட்டும் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். உங்களில் ஒருவர் விலை பேசிக் கொண்டிருக்க மற்றவர் விலை பேச வேண்டாம். அல்லாஹ் தஆலாவின் அடியார்களாகி சகோதர வாஞ்சையுடன் நடந்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு சகோதரர். சகோதரர் அநியாயம் செய்ய மாட்டார். வேறு யாரேனும் அவர் மீது வரம்பு மீறி நடந்தால் அவரை ஆதரவற்றவராக உதவி இழந்தவராக விட்டுவிட மாட்டார்கள். மேலும் அவரை கேவலமாகவும் கருத மாட்டார். அச்சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நெஞ்சின் பக்கமாக சுட்டிக்காட்டி, தக்வா, அல்லாஹ்வின் இறையச்சம் இங்கு இருக்கின்றது என்று 3 முறை கூறினார்கள். ஒருவன் தன் முஸ்லிம் சகோதரனை இழிவாக நினைப்பதே அவன் தீயவன் என்பதற்கு போதுமானது. ஒரு முஸ்லிமுடைய இரத்தம், அவனது உடைமை, அவனது மானம், மரியாதை பிற முஸ்லிம்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய தக்வா இங்கு உள்ளது என்பதன் கருத்து, அல்லாஹ் தஆலாவின் பயம் என்பது மறுமையின் கேள்வி கணக்கு பற்றி சிந்தனைக்கு பெயராகும். தக்வா என்பது உள்ளத்தின் அந்தரங்க நிலை. தக்வா இருக்கின்றதா இல்லையா என்பதை மற்ற மனிதர்களால் கண்ணால் கண்டு தெரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கேவலமாக கருத உரிமை கிடையாது. வெளிப்படையை வைத்து யாரை இழிவாக கருதப்படுகிறாரோ அவருடைய உள்ளத்தில் தக்வா இருந்து அவர் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கண்ணியமானவராக இருக்கலாம் என்பதை யார்தான் அறிவார். நாசமாகக்கூடிய 7 பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, யா ரசூலுல்லாஹ், அந்த 7 பாவங்களும் யாவை என சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதலாவது அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைத்தல், 2வது சூனியம் செய்தல், 3வது அநியாயமாக கொலை செய்தல், 4வது வட்டி பொருளை சாப்பிடுதல், 5வது அனாதையின் பொருளை சாப்பிடுதல், 6வது தன் உயிரை காக்க போரிலிருந்து படையினரை விட்டு புறமுதுகிட்டு ஓடி வருதல், 7வது பரிசுத்தமான ஈமானுள்ள தீயவைகளை அறியாத அப்பாவி பெண்ணின் மீது விபச்சாரம் புரிந்ததாக அவதூறு கூறுதல் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ரமலான் வினா விடை போட்டி. வினா இலக்கம் 29. முதலாவது, அல் குர்ஆனை மரணம் செய்த முதல் மனிதன் யார்? இரண்டாவது, அல் குர்ஆனில் எத்தனை மன்சில்கள் உள்ளன? மூன்றாவது, சுவனத்தில் இருக்காது என அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடப்படுவது எவை? இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் மற்றும் பதிவெண் என்பவற்றை குறிப்பிட்டு இதில் உள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்.